2019ஆம் ஆண்டு இலங்கையில மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல். இந்த தாக்குதல் 2017ஆம் ஆண்டுல இருந்து திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் மூலம் இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறதாகவும், 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற அந்த தாக்குதல் 2017ஆம் ஆண்டிலிருந்து திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இப்ப இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருந்தார். எல்லாமுமே உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. மிக முக்கியமா இந்த 2009ஆம் ஆண்டுல இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையானுக்கு இந்த விடயங்கள், அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் அத்தனையும் தெரிந்திருந்ததாக இப்ப நடக்கின்ற விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சஹ்ரான் காசிமை மேலிடத்திலிருந்து இயக்கியதற்கான ஒரு குழு அல்லது ஒரு நபர் இருந்ததற்கான ஆதாரங்களும் கண்டறியப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற போலீஸ் அதிகாரிகள் மீதான கொலை சம்பவங்களை தீர விசாரித்திருந்தாலே இந்த ஈஸ்டர் தாக்குதலை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் இன்றைய நாள்ல பார்லிமெண்ட்ல பேசியிருந்தார். சதி திட்டம் தீட்டியது, ஈஸ்டர் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தது, இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுக்காகவும் சுரேஷ் ஷாலே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த ஈஸ்டர் தாக்குதலை பொறுத்தவரைக்கும் முதலாவது சாட்சியாக சுரேஷ் ஷாலே பெயரிடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அதே போல தாக்குதல் இடம்பெற்ற போது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது. ரணில் மைத்திரி கூட்டணியில கலாச்சார அமைச்சராக சஜித் பதவி வகித்திருந்தார். ஆரம்ப கட்டத்தில் போலீசாரை கொலை செய்தவர்கள் விடுதலை புலிகள்ல புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு விடயம். சஹ்ரானினுடைய குழுவினரால தான் போலீசார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 11ஆம் மாசம் 30ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு வவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டது. 12ஆம் மாதம் 2017ஆம் ஆண்டுல 22 மற்றும் 23 திகதிகள்ல மாவனல்லவில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை மீதான தாக்குதல்கள், 2019ஆம் ஆண்டுல 1ஆம் மாதம் 16ஆம் திகதி வனத்தவில்லில இருக்கக்கூடிய ஒரு ரகசிய முகாமில வெடிகுண்டுகள் உள்ளிட்ட வெடிபொருட்களோட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி மாவனல்ல பகுதியில தஸ்லீம் அப்படின்ற ஒரு நபர் சுடப்பட்டது. 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 21ஆம் தேதி பாலமுன பகுதியில மோட்டார் சைக்கிள் வெடிச்சது. இது எல்லாமே ஈஸ்டர் தாக்குதலினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்படுது. நல்லாட்சி அரசாங்கத்துல இருந்தவர்கள் இந்த தாக்குதல்களை சரியான முறையில விசாரணை செய்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 2 விடுதலை புலிகள் மீதுதான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில. இது எல்லாமுமே விசாரணைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சதியாகத்தான் பார்க்க முடியுது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சரிப் ஆலம் தெபே பவர் மாமா அப்படின்றவங்க காத்தான்குடி போலீசாரால கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அவங்க அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த அத்தனை சம்பவங்கள் தொடர்பாகவும் தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு வருது. ஈஸ்டர் தாக்குதலுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி நம்புவோம்.